சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இங்கே இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தைகள் யாருக்கு எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும்போது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை அவர் யாருக்கு எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, எபேசியர் 1:1 பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். இப்போ விசுவாசியில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிலே அந்த அவர்களுக்கு எழுதுகிறார். அந்த பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இந்த கண்பானவர்களே, நாம் நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு நம்மை அதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரை நாம் அறிந்து எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது, பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆவிக்குள்ள அதிகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு நற்கனிகளையும் நற்கிரியைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றால் அவ்விதமாக செய்வதற்காக தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கண்பானவர்களே, நாம் இதை சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது கொலோசியர் 1:10 கொலோசியருக்கு எழுதும் போது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, சகலவித நற்கனிகளை நற்கிரியைகளை ஆகிய கனிகளை தரணும்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக. அப்போ நம் சகலவித நற்கனிகளை நாம் தரும்போது இது அவருக்கு பிரியமுண்டாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்படிப்பட்ட அவருக்கு பிரியமுண்டாக சகலவித நற்கனிகளையும் தரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சபையிலே வளர்ந்த விசுவாசிகளாக இருக்கின்ற பெரியவர்களாக நீங்களும் நானும் வரக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் கனிகளை தரக்கூடியவர்களாகவும் நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும்போது நம்மை பார்க்கிற நம்முடைய விசுவாச பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார், சபையில் உள்ளவர்கள், இன்னும் வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாம் மாதிரியாக இருக்கும்போது அவர்களும் நம்மை போல நற்கிரியைகளை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை எதற்காக உண்டாக்கியிருக்கிறார்? எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் நமக்கு தருகிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து வரக்கூடிய காலங்களிலே நாம் அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மற்றபடியாக நாம் பார்க்கும்போது தீத்துவிலே இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதிலே அப்போஸ்தலர் 9:36 இதற்கு உதாரணமாக ஒரு ஸ்திரீ இந்த நற்கிரியைகளை செய்து வந்தார். அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் பாருங்கள்.
அப்போ அந்த தொற்கால் என்ன செய்தால் நற்கிரியைகளையும் தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான்னு சொல்லவில்லை, மிகுதியாய். இந்த கண்பானவர்களே, நாமும் எப்படிப்பட்டவர்களாக நற்கிரிகளை செய்து கொண்டு வருகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சிந்திக்க நாம் அதிலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். பவுல் தீத்துக்கு எழுதும்போது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு உலக பிரகாரமான விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த விக்கிரகத்துக்கு உள்ள பக்தி வைராக்கியத்தை பார்த்தால் எவ்வளவு இதுவாக இருக்கிறான். அருமையானவர்களே, நாம் நற்கிரை செய்வதற்கு கர்த்தருக்காக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவருக்கு பிரியமுண்டாக செய்வதற்கு நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 2வதாக தீத்துவுக்கு எழுதின நிறுவத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? 3:8வது வசனத்தை பார்க்கும்போது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனுக்கு விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ நற்கிரைகள் செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி தீத்துவுக்கு விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். அப்போ விசுவாசிலே இருக்கிற நாம் நற்கிரைகள் செய்வதற்கு இதெல்லாம் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 3வதாக பார்க்கும்போது 3:14 நம்முடையவர்களும் கண்ணியற்றவர்களாக இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரைகள் செய்ய பழகட்டும். இப்போ கண்ணியற்றவர்களாக இருக்கக்கூடாது, ஒருவத்திலும் கண்ணிகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரைகள் செய்ய பழக வேண்டும் என்று அருமையாக சொல்கிறார். எனக்கு அன்பான நற்கிரைகள் என்றால் என்ன என்ன அப்படி என்றால் என்ன என்று பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லப்படும் தீமோத்தேயுக்கு எதிர் நிறுவத்திலே அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த விதையானவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்ற, அதாவது அந்த அவள் பூரா அதெல்லாமே ஒரு நற்காரியங்கள் தான். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரிக்கிறது, பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்தப்போ இப்படிப்பட்ட அநேக நற்கிரிகள் காரியங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் செய்யதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் பக்தியுள்ளவர்களாகவும் பழகக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இங்கே தீத்துவுக்கு பவுல் எவ்விதமாக கூறுகிறாரோ அப்படிப்பட்ட காரியங்களை நாமும் பழகுவதற்கு செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்? நற்கிரிகளை செய்வதற்கு. 2வதாக, எதற்காக நாம் செய்யப்பட்டோம்? சகல நற்கனிகளே நாம் தர வேண்டும், அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. 3வதாக, தீத்துவுக்களிலே பக்தி வைராக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரை செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாகட்டும், யாரும் செய்யாமல் இருக்கக்கூடாதுலே செய்வதற்கு பழக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். யார் இடத்திலும் நற்கிரிகள் காணாமல் இருக்கக்கூடாது, நற்கனிகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, செய்வதற்கு பழக. அப்போ விசுவாசிகளாகிய நாம், வளர்ந்த விசுவாசிகள் நாம், நம்மளை பார்த்துதான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதனாலே பெரியவர்களாகிய விசுவாசத்தில் அனுபவம் உள்ளவர்களாகிய நாம் வரக்கூடியவர்களுக்கு மாதிரிகளாக இருந்து அவர்களும் செய்வதற்கு பழக வேண்டும். விதமாக இதிலே ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். கண்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வளர்ந்து பெறுவதற்கு எபிரேயர் 10:24 மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து, அப்படி அந்த ஏவப்படும்படி ஒருவர் நாம் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து, இப்படியாக நாம் அதில் வளர்ந்து பெருகி என்ன செய்ய வேண்டும்? 2 தெசலோனிக்கேயர் 2:17 பார்க்கும்போது, 2 தெசலோனிக்கேயர்
கடைசியாக 2 தெசலோனிக்கேயர் 2:17 உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவராக. தெசலோனிக்கேயர் நிறுவத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவராக. என் கண்பானவர்களே, இப்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நற்கிரிகளை செய்வதற்கு நம் ஒவ்வொருவரையும் நம் தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் நம்மளை செய்வதற்கு உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.